குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். 17/1/2023 செவ்வாய்க்கிழமை தை மாதம் 3ஆம் தேதி மாலை 6:04 சனி பகவான் மகர ராசியிலிருந்து பயிற்சியாய் கும்பராசிக்கு செல்கிறார். அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு செல்கிறார். வருட கிரகங்களில் ஒரு ராசியில் அதிக நேரம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி இருக்கும் இடத்தை அதிகரிக்க செய்யும், நன்மைகளை பல செய்யும். பார்க்கும் இடத்தில்தான் அதன் தோஷங்கள் வேறு விதமாக இருக்கும் இடத்துக்கு நற்பலன்களை செய்யும். இப்போ இதுவரை இருந்த வீடும் இப்பொழுது செல்லக்கூடிய அந்த வீடும் கும்பராசியும் சனி பகவானுக்கு சொந்த வீடுகளாகத்தான் கருதப்படுகின்றன நமது ஜோதிடத்தில். அப்பேற்பட்ட இந்த மகத்துவமிக்க சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் கடகமாகவும் அந்த லக்னத்திலே மாந்தி, 4ஆம் இடத்தில் கேது பகவான், 5இல் சந்திரன், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் குரு, 10இல் ராகு, 11இல் செவ்வாய். இது அன்றைய கிரகச்சார நிலையங்கள். மேலும் அன்றைய பர்த் யோகி திதிவார நட்சத்திர யோக கரணங்களில் சொல்லக்கூடிய அந்த பர்த் யோகி கண்டம் நாமயோகம். அந்த கண்டம் நாமயோகத்தின் அதிபதியே சனி பகவான் தான். யோகியாகவே வருகிறார் சனி பகவான். அதே சமயம் பவ கரணத்தில் இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது. பவம் என்றால் சிங்கம். இது ஒரு கிட்டத்தட்ட உயர்வு தாழ்வு இரண்டின் அடிப்படையிலையும் சேர்ந்தால் போல்தான் ஒரு நிகழ்வுதான் இது சனி பெயர்ச்சி நடக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, இறைநிலை நாட்டத்தில் செல்பவர்கள் அனைவருமே காக்கப்படுவார்கள். இந்த சனி பகவான் லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு லக்னத்திற்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு 2ஆம் இடம் மற்றும் லக்னத்திற்கு 5ஆம் இடம் இவைகளை அனைத்தையுமே அவர் பார்க்கிறார். இந்த நிலையில் லக்னத்தில் மாந்தி அமர்ந்து லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் நீச்சம் ஆகி இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய தன்மையை எடுத்து காட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு, தவறு என்று சொன்னால் பிரபஞ்ச நியதி, பிரபஞ்சம் கொடுக்கும் எதிர்மறையான தாக்குதல்களுக்கு மக்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்ற நிலையைத்தான் இங்கு நாம் யோசிக்க வேண்டும். அதே சமயம் 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் காதல் களியாட்டங்கள் அதிகமாகுமோ என்ற ஒரு எண்ணத்தை இங்கு தோற்றுவிக்கிறது. அதில் திருப்தியற்ற தன்மை அதிகமாக இருக்கும் என்பதுதான் சற்று நாம் பயப்பட வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலையில் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஓரளவு சாதகம். ஏனென்றால் வெளிநாட்டு மோகம் அதிகமாகி வெளிநாட்டில் செல்வதற்கு பணிபுரிவதற்குத்தான் அதிக முயற்சிகளை எடுப்பார்கள். இப்பேற்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்று செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமைநாதன் செவ்வாய் லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இது போன்ற கிரக அமைப்பில் 12 ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற நன்மை தீமைகள் சாதக பாதக நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நாம் சற்று விரிவாக இங்கு நாம் பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, இந்த மகத்தான சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி இதுவரை உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதி மற்றும்
பாதகாதிபதியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். இது ஒரு மகத்துவமான ஒரு அமைப்பு என்றுதான் நாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டும். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அது பாதகத்தை, உங்கள் ராசிக்கு அது பாதகத்தை செய்யாது. இருப்பினும் இல்லற விஷயத்தில் சற்று எச்சரிக்கை உணர்வு என்பது உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி கிரக அமைப்புகள் அனைத்துமே சற்று உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுவரை தொழில் ரீதியாக நீங்கள் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வெறுத்து போய் என்னையா ஒரு வாழ்க்கை இது, ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்க உனக்கு என்னையா ராஜா மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க. அது இல்லை, அந்த மாதிரி அமைப்பு கிடையாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தான். அவன் தொழில் ரீதியான பாதகங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். கவலைப்படாதீர்கள் சிவராசிக்காரர்களே. இதுவரை நீங்கள் கடன் பட்டிருந்தால் கூட அந்த கடனை எல்லாம் இந்த 2.5 வருடத்தில் அடைத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக சனி பார்க்க கெடுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் அங்கிருந்து பார்க்கிறார். 4ஆம் இடத்தை மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மேலதாள வைபவங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். தைரியமாக இருங்கள். இந்த சனி பயிற்சி யாருக்கு எப்படியோ, ஆனால் ரிஷபராசிக்கு அமோகமான ஒரு சனி பயிற்சி. பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்கள், ஏன்னா 2.5 வருடம், 1-2 இல்லை 2.5 வருடம் கிட்ட 2-3 வருஷம் ஆகுது. அத்தனை காலங்கள் பாதகஸ்தானத்தின் சனிபா அமர்ந்து உங்களுக்கு பாதங்களை அதிகமாக செய்யாவிட்டாலும் நன்மைகள் எதுவும் செய்யாமல் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. இந்த 17/1/2023 முதல் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் அமர்வு என்பது தொழிலில் மேன்மை கண்டிப்பாக நடக்கும். மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கண்டிப்பாக அடைவீர்கள். எல்லாமே சாதகமா, எந்த பாதகம் நடக்காதா அப்படிலாம் கிடையாது. பாதகங்களும் உண்டு, இல்லாமல் இல்லை. 9ஆம் இடத்தில் சூரிய பகவானின் அமர்வு காரகோபாவநாத்தி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தந்தையை கொண்டு போய் வசதி வாய்ப்பு இருக்குது, அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தை விட்டுருவெல்லாம் தயவு செய்து நினைக்காங்க. உடன் வைத்து பராமரியுங்கள். நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது விவரமறியாத வயசுலாம் நீங்கள் பண்ண அத்தனை சேட்டைகளையும் தாங்கி தான் உங்களை அவர் வளர்த்துருப்பார். இன்றைக்கி அவருக்கு வயசாகி போச்சு, அவர் இயலாமையில் இருக்கார், நீங்கள் அறியாமையில் இருந்தீர்கள், உங்களை அவர் வளர்த்தால். இப்பொழுது அவர்கள் இயலாமையில் இருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நாம் அதை பார்க்கணும். அப்போது தந்தை ஸ்தானாதிபதி, தந்தை காரகன் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். காரகோபாவநாத்தி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தந்தை காரகன் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்தால் தந்தைக்கு கண்டங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரிய திசை யாருக்காவது நடந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு தந்தைக்கு கர்மகாரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். இந்த சூரிய திசை நடந்து கொண்டிருந்தால் மட்டும். மற்றபடி தந்தையின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால், 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி, வாகனம், ஒரு லக்ஸரி லைஃப், வீடு, வாசல், இது போன்ற தன்மைகளை சொல்லக்கூடியது சுகஸ்தானம். வீடு கட்டி ஆரம்பித்து தடைபட்டிருந்தால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களை அந்த தடையெல்லாம் விலகி சீரும் சிறப்புமோடு நீங்கள் வாழ்வீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் வேறு அமர்ந்திருக்கிறார்.
அப்போ அஷ்டமாதிபதினு எடுத்துக்கிட்டால் அது வந்து 8 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் அமைந்திருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். அதுவும் போக குரு ராஜகிரகம், சுக்கிரன் குரு 2மே ராஜகிரகங்கள். அப்போ 2 ராஜகிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கினால் சுகபோக ராஜ வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்வதற்குண்டான காலகட்டம் நெருங்கிவிட்டது. தைரியமாக நீங்கள் வீறுநடை போட்டு நீங்கள் செல்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். முயற்சி ஸ்தானத்தில் மாந்தி அமர்ந்திருப்பதால் உங்கள் முயற்சிகளில் சற்று பின்னடைவு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த முயற்சி அப்படின்னு எடுக்கும்போது வந்து சோர்ந்து விடக்கூடாது. முயற்சி செய்வதில் சோர்ந்து விடக்கூடாது. என்ன இப்போ எங்கே ஒரு 500 ரூபாய்க்கு உழைச்ச இடத்துல இப்போ ஒரு 800 ரூபாய்க்கு உழைக்க வேண்டியது வரும். உழைப்போமே, உழைப்பதில் என்ன வேண்டி கிடக்கு? ஏன்னா சனி பகவானே உழைப்பு காரகன் தானே சனி. அந்த சனி உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவன் சனி பகவான். தர்மகர்மாதி ஸ்தானத்திற்கு அதிபதியும் சனி பகவான், உங்கள் ராசிக்கு முழு யோகாதிபதியும் சனி பகவான். அவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். சனி பார்த்தால் கெடும் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் ரிஷபராசிக்காரருக்கும் துளாராசிக்காரனுக்கும் இருக்காது. உங்கள் விரயஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்க தேவையற்ற விரயங்களிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். உங்கள் வசதி வாய்ப்புக்காகத்தான் விரயங்களை செய்வீர்கள். அப்போ விரயங்களை செய்வதால் மக்கள் மத்தியில் ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக அடைவார்கள். வீட்டில் வந்து விசேஷங்கள் நிறைய நடக்கும். அப்போ வீட்டு விஷயம் நடக்கும்போது நிறைய சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க இல்லையா? அதில் அவங்களும் புது புது பழக்கங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டில் குழந்தைகள் கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்தாலும் இல்லை நீங்களே கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இல்வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். சனி ஆட்சி பலத்தோடு 7ஆம் இடத்தை பார்ப்பு. 7ஆம் இடத்துல போய் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கானே நினைக்க வேண்டாம். சனி பார்வை பெறுவதால் நீச்ச பங்கம் ஆகிவிடும். அது அப்போது நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதை ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமாக அந்த நிகழ்ச்சியில் வரவேற்று மனதுக்கு இனியாளாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானுடைய தன்மை அதுதான். ஏன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பது விசேஷமான விஷயம். 4ஆம் இடத்தை பார்க்கணும் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. பழைய வண்டிகளை விட்டு புது வண்டிகள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இவை அனைத்துமே கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் ராசியிலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்ப்பது என்பது, அப்போ 7ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறான், செவ்வாயும் பார்க்கிறாப்புல. சனி செவ்வாய் எந்தெந்த இடத்தையெல்லாம் சேர்ந்தாற்போல் பார்க்கிறார்களோ அந்த இடம் சற்று பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் பார்க்கிறார். அப்போது 4 என்பது தாய், 7 என்பது மனைவி. அப்போ மனைவி தாய் இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று கேந்திரமாக வருவதால் தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் புத்திசாலித்தனமாக கையாண்டு அதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஏன் என்று கேட்டால், மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான்னு சொல்லுவாங்க. கல்வி என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. அப்போ புதன் 8ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சிருக்கார். 2, 5 கூடிய புதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கா புத்திசாலித்தனம் மேலோங்கும். படித்தவங்க உங்கள்கிட்ட கை கட்டி நிற்பாங்க, படித்தவங்கெல்லாம் ஸோ அந்தளவு ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். அப்போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை. ஒரு தாய் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நம்மகிட்ட இருந்தால் இப்போ நம்மளை ஆட்டி படைக்கணும் இன்னொருத்தி வந்துட்டாலே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த தாய் இன்றைக்கி மருமகளே, என் தங்கமே, என் மகளேன்னு யார் தான் எந்த பொண்ணை மருமகளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஏற்றுருக்காங்க? அதெல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களை சாதுரியமாக கையாளுவதில் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவருக்கு முன்ஜென்ம தொடர்பு உண்டு என்பது ஒரு ஜோதிட பழமொழியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இதே நிலையில் 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து உங்கள் ஞானத்தை அதிகப்படுத்தும். மெய்ஞான பாதையில் உங்களை செல்வதற்குண்டான தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆன்மீக நாட்டங்களை ஏற்படுத்தும்.
தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கண்டிப்பாக அமையும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் முயற்சிகளில் தடை ஏற்பட்டாலும் அந்த தடையை நீக்கி நீங்கள் அதில் வெற்றியை கண்டிப்பாக உணர்வீர்கள். தடையை கண்டு பின்வாங்க மாட்டீர்கள். தடைகள் தானாக விழும். தடைக்கற்கெல்லாம் படிக்கற்களாக மாறி உங்களை முன்னேற்றமான பாதைக்கு நிச்சயமாக உங்களை அழைத்து செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் குடும்பத்தில் குதூகூலங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கும் ஒரு லக்ஸரி இன்ப சுற்றுலா செல்வதற்கும் கண்டிப்பாக அது வழிவகுக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைகளின் சத்தம், மழலை சத்தம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தையை பிறக்கும். வயதானவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இதனால் குதூகூலம் அடைவார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைகளால் நற்பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு ஒரு மகத்துவமிக்க ஒரு தன்மை ஏற்படுத்தி மேலும் உயர்கல்வி கற்பதற்கு உண்டான ஒரு வழிவகுப்பாடுகளை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்வி, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு தன்மை, மேல் படிப்பு, உயர் படிப்பு என்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது. இவை அனைத்திற்குமே கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் தைரியமாக நீங்கள் அது முன்னேற்றத்திற்குண்டான வேலையும் சரி, கல்விகளுக்குண்டான வேலையும் சரி, இவை அனைத்திற்குமே நீங்கள் தயங்காமல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வை அங்கு இருக்கிறது. அது ஒரு மகத்தான பார்வை அல்லவா? அதே சமயத்தில் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்க, செவ்வாய் பார்க்க, குருவும் பார்க்கிறார். இங்கு செவ்வாய் ஒன்றுதான் உங்கள் ராசிக்கு பகையே தவிர குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற விஷயம் அனைவருக்குமே பொருந்தும். 12 ராசிகளுமே அது பொருத்தமானது தான். சனி பகவானோ உங்களுடைய முழு யோகாதிபதி. சனி பகவான் உங்களுக்கு முழு யோகாதிபதியாக இருக்கிறதால் அதை குருவும் சேர்ந்து பார்ப்பதால் ஒரு இன்பகரமான இல்வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதில் ஒரு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தன்மை என்றுதான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லின மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்து இருப்பது என்பது பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனே பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள், பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை சரியான மருத்துவ முறை ரீதியாக அணுகரித்து அதில் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏனென்று கேட்டால் உடல் காரகன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் போய் நீசமடைந்திருப்பது, இது எல்லாமே உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு சற்று வழிவகுக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் உங்கள் லாபஸ்தானம் பாபக்கத்திரியில் சிக்கியிருக்கிறது. லாபஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் பாப கிரகங்கள் இருப்பது என்பது வரக்கூடிய வருமானத்தை மனைவியிடம் கொடுத்து விடுங்கள், தாய் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள், இன்னொருடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா எதுக்கு செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோம், இல்லை இந்த செலவு நமக்கு தேவைதானா, இது எதுவுமே யோசிக்க தோணாது. செலவு அந்த ஸ்பாட்டில் செலவு பண்ணணும்னு தோணும், செஞ்சிருவோம். நாம் அது ஒரு பெரிய புண்ணிய காரியமாக கூட நினைப்போம், அதில் பெருமையாக நினைப்போம். 4 பேர் மத்தியில் நான் பாரு எவ்வளோ கௌரவமாக வந்திருக்கேன்னு. வீட்டில் பார்த்தா தான் தெரியும் அந்த செலவு உங்களுக்கு தேவையா, அந்த செலவுன்னு. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. தவிர்க்கப்பட வேண்டிய செலவுகளையும் உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணிவிட்டு பிறகு அதற்காக வருந்தக்கூடிய நிலைமையிலும் வரும். ஏனால் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு முன்னும் பின்னும் பாப கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. இறக்கப்படுவது நல்லது தான். எங்கு இறக்கப்படணும், யார் மீது இறக்கப்படணும், எப்போ இறக்கப்படணும் நம்ம செய்யணும். இப்போ ஒருத்தன் உதவி கேட்டு வர்றான் அப்படின்னா 10,000 ரூபா கேட்குறேன்னா இல்லையா 1000 2000 என்னால் கொடுத்துட முடியும்னு சொல்லி அவனுக்கு உதவி பண்ணி விட்டுறணும். அதுக்காக 10,000 ரூபாய் நான் தர்றேன்னு சொல்லி வீம்புக்கு பேசி கொடுத்துட்டு
வீட்டில் வந்து நான் தான் குழந்தைங்க சாமான் வாங்கணும்னு சொன்னேனே, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அடாடா கையில் இருந்த 10,000 நம்ம அங்கே கொடுத்து வந்துட்டோமேனு அப்புறம் நினைக்க வேண்டியது. அப்போ நம்ம குடும்பத்தை விட அது பெருசாக தெரிஞ்சு விட்டான். இது வந்து என்ன, ஒரு உணர்ச்சி வசப்படு நீங்கள் உங்களை அறியாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இதில் சற்று எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்போ 2, 5 கூடியவன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் 8இல் மறைந்திருக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான் என்பதற்காக என்ற சொல்லுக்கேற்ப குடும்பத்தில் கவனத்தை அதிகமாக செலுத்து. ஏன்னா குடும்பஸ்தானத்தை அந்த புதன் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை புதன் பார்ப்பது, அதாவது தன் ஸ்தானத்தையே புதன் பார்ப்பது ஒரு மகத்துவமான விஷயம். அப்போ குழந்தைகள், கல்வி, தனம், வாக்கு வன்மை, குடும்பம் இவைகளின் மீது சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேன்னோங்கும். இல்லையா, நம்ம குடும்பையா நம்மளை நம்பி இருக்கிறாங்க, நம்ம தான் அவங்களை செய்யணும், நம்ம செய்யாமல் யார் செய்வாங்க, இந்த சிந்தனையும் உங்களுக்கு சற்று மேலோங்கி இருக்கத்தான் செய்யும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது என்பது தான் இந்த பதிவின் எச்சரிக்கையான ஒரு நோக்கம். உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிருவீங்க, செஞ்சுட்டு அப்புறம் ஏன்டா இதை செஞ்சோன்னு சொல்லி யோசிச்சு நடப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தவிர அடிக்கடி நடக்கும். அப்போ மனசை காம்ப்ரமைஸ் பண்ணி பழகணும். சில சமயத்தில் சில விஷயத்தை நம்ம இல்லைன்னு சொல்லித்தான் தீரணும். எல்லா இடத்துலையுமே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் அதுக்கு அதனோட பாதிப்பு நம்ம குடும்பத்தை தான் வந்து சேரும். ஏன்னா இப்படி ஊதாரியாக இருக்கான்னு குடும்பக்காரங்களே நமக்கு ஊதாரி படத்தை கண்டிடுவாங்க. அப்போ புதன் அந்த இடத்தை பார்ப்பதா கல்வி கேள்விகளில் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே சிறந்து விளங்குவார்கள். ஏற்கனவே உங்கள் புத்திரஸ்தானத்தை வேறு குரு வேற பார்க்கிறான். அப்போ குழந்தை செல்வங்கள் படிப்புகளில் சீரும் சிறப்போடு இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் இந்த ரிஷபராசிக்கு அது மிகையே ஆகாது. போதா குறைக்கு சந்திரன் வேறு உங்கள் ராசியை வந்து பார்க்கிறான். சந்திரன் உங்கள் ராசி அன்று கோச்சார ரீதியாக சனிப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய தினத்தில் சனி நீசமானாலும் உங்கள் ராசியை அவர் வந்து பார்க்கிறார். இப்போ உங்கள் ராசியில் தானே சந்திரனே உச்சமாறாரு. அப்போ வந்து அந்த முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு மன ரீதியான ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா மனோகாரகன் தான சந்திரன். இந்த மனோகாரகன் சந்திரன் முயற்சி ஸ்தானத்தை உங்கள் ராசியை பார்ப்பதால் மனம் லயித்து ஈடுபட்டு நீங்கள் ஒரு மீன்மையான தன்மையை அடைவதற்காக சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பொதுவாகவே இப்பொழுது சொன்ன உங்கள் திசைகள் எல்லாத்தையுமே மேஷராசிக்கு சொன்னதை போன்ற பாதிப்புகள் இல்லாமல் நேர் எதிர்மறைவாக பொதுவான கருத்து என்று எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசிக்கு சனி பெயர்ச்சி மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம்தான். இந்த ரிஷபராசிக்காரர்கள் மேலும் பல அபிவிருத்தி நன்மைகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை இந்த சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பக்கத்தில் இருப்பவர்கள் ஸ்ரீரங்கம் தினமும் கூட செல்லலாம். எங்கிருந்தாலும் ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை என்று தாயார் சன்னதியில், ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் மல்லிகைப்பூ சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி வந்திருப்பதால் உழைப்பின் நோக்கத்தை அறிந்து நீங்கள் செயல்படுவதால் அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடும் கண்டிப்பாக செய்யுங்கள். அது இன்னும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். மீண்டும் மிதுனராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.